உங்களுடைய நாமத்தை போற்றி புகழும்படியாய் இந்த ஆண்டவரே வாரத்தை, புதிய வாரத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டவரே 3 வாரங்களை கடக்க உதவி செய்தீர். 4வது வாரத்திலே எங்களை கொண்டு வந்து எங்களை இம்மட்டுமாய் போஷித்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் தேவையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நீர் அறிந்த தேவன். எங்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது எங்களோடு பேசும், மகிமைப்படும். வார்த்தையை மறைத்து, இந்த பாவியான என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையை நீர் தாரும். நீர் பேச போகிறீர். நன்றி. இப்போ நாங்கள் கடந்து செல்லும் போது ஒரு விடுதலையோடு, ஒரு ஆண்டவரே முகாந்தரத்தோட, ஒரு வெற்றியோடு ஆண்டவரே நாங்கள் ஒரு களிப்போடு செல்ல உதவி செய்யும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நாம் அமர்ந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். போதும். அதனாலே இந்த வார்த்தை இன்றைய அதிகாலையில என்னோடு பேசுகிற ஒரு காரியத்தை நான் அனுபவித்தேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பே அழியாத சாப்பாட்டுக்காக செயல்படு. போஜனம்னா புரிய மாட்டேன். போஜனம்னா என்னது? சாப்பாடு. அப்ப அழியாத சாப்பாட்டுக்காக செயல்படு என்று இன்றைக்கு நம்மோடு பேச இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அதனால நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு புத்திமதி என்னவென்றால், அழியாத சாப்பாட்டுக்காக நீ செயல்படுகிறாயா? அப்படி செயல்படல அப்படின்னு உன் மனசாட்சி சொல்லிச்சுன்னா, இன்னிலிருந்து நான் செயல்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாய் என்றால், அழிந்து போற சாப்பாடு உனக்கு போனஸா கிடைக்கின்ற. என்னது போனஸ்னா என்ன தெரியுமா? இலவசமா கிடைக்கும். அப்படி சொன்னாதான் தெரியும். போனஸ்னாலும் தெரியாது. அழியாத சாப்பாட்டுக்காக நீ நானும் பிரயாசப்பட்டோம்னா, அழிந்து போற சாப்பாடு நமக்கு இலவசமாக கிடைக்கும். அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக நாங்கள் செயல்பட்டோம் என்றால், அழியாத சாப்பாடு நமக்கு கிடைக்காது. எனக்கு இதை கொஞ்சம் சாப்பாடை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அப்ப இந்த பாட்டு தான் ஞாபகம். இந்த அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். உண்மையிலே இன்னைக்கு எங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் அறுசுவை உணவு தான் நான் போடுவேன். அறுசுவைன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உப்பு, புளி, காரம், கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு. இதுதான் அறுசுவை. உப்பு, புளி, காரம் எல்லா சாப்பாட்லையும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு, புளி, காரம் இருக்குது. ஆனால் இருக்காத ஒரு காரியம் எதுனாக்கா கசப்பு, உவர்ப்பு, இனிப்பு. இந்த 3 அடிக்கடி சேர்த்துக்க மாட்டோம். எப்பயாவது தான் சாப்பிடுவோம். ஆனா இந்த 6 சுவையும் கொண்ட ஒரு உணவை நாம சாப்பிட வேண்டும் அனுதினமும். இதுதான் கடவுளுடைய படைப்பு. ஆனா நம்ம அதெல்லாம் அறியல. இந்த அறுசுவை உணவு மூலமாக எவ்வளோ நமக்கு எனர்ஜி வருகிறது என்பதெல்லாம் அறியாம இருக்கிறோம். அதை மிஸ் பண்றோம். அதனால நான் இந்த கோழிக்கறி தான் இன்னைக்கு வியாதிகளை அதிகமாக உருவாக்குகிறது. அதுலேயும் பாய்லர் கோழியா
அந்த கோழி வந்து இன்னைக்கு நிறைய வியாதிகளை உண்டு பண்ணுதுன்னு பல ஆராய்ச்சிகள் சொல்கிறார், டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதுக்கு என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படியறதே கிடையாது. அதை தான் வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். ஏன்னா அதுதான் சீப்பு, வாய்க்கு கொஞ்சம் கறி சாப்பிட்டதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் அது ரொம்ப கெடுதல், அது பாய்சன் அப்படின்றது நமக்கு தெரிய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணத்துலேயும் அதான் போடுறோம் கன்றாவியில். இனிமேல் யாரும் அது மாதிரி போடாதீங்க. பெற்றோர்கள் யாராவது உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அறுசுவை உணவு போடுங்க, பிரியாணி போடாதீங்க. மாறுங்க, எல்லாம் மாறிடும், நம்ம எல்லாம் மாறும். அந்த அறுசுவை உணவுல அவ்வளோ வல்லமை இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் அதே கோழி பிரியாணியில் அவ்வளோ கெடுதல் இருக்குது, அவ்வளோ வியாதி இருக்குது. ஆனால் அது தெரிய மாட்டேங்குது, வியாதியை தான் விரும்புகிறோம். ஏன்னா இது பிசாசுடைய தந்திரம். நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய ஆண்டவர் தங்குற இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை பாழ்படுத்த வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். நல்லா புரிஞ்சுங்க. இது எப்படியா இந்த சரீரத்தை பாழ்படுத்தி சீக்கிரமா மண்ணுக்கு மண்ணா போகணும், இந்த ஆத்மா என்கிட்ட நரகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவன் நம்மளை நிறைய ஏமாற்றி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் உஷாராகும். ஆண்டவர் இந்த ஆத்மா வாழணும்னு நினைச்சு எவ்வளோ பாடுபட்டு அவர் உயிரையும் கொடுத்து பார்த்தார். நீ உயிரையாக கொடுது, மயிரையாக கொடு. நாங்கள் அதெல்லாம் கேட்கவும் மாட்டோம். நாங்கள் எங்கள் ரூட்டில் தான் போவோம்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான் நான் போதிக்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தான். நான் மற்றவர்களுக்கு நான் போதிக்கிறது கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு சத்தியத்தை வைத்து கொண்டு நம்ம தவறாக நடந்து கொண்டிருக்கிறோம். கையில் சத்தியம் இருக்குது, கைடு இருக்குது, அந்த கைடின் படி நடக்காம மனம் போன போலில் போய்கிட்டு நம்ம ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகிறோம். அதுலேருந்து தப்பு வைக்கிறது தான் ஆண்டவர் இதை பற்றி பேச சொல்கிறார். அன்பாவிலே இப்போ பாருங்க, இந்த சாப்பாட்டை குறித்து தான் இன்னைக்கு பேச போகிறேனே. அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு தான். ஆனால் எந்த சாப்பாடு, அழியிற சாப்பாடுன்னா என்ன, அழியாத சாப்பாடுன்னா என்ன? இந்த அழியிற சாப்பாட்டுக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம், அழியாத சாப்பாட்டுக்காக ஒன்றுமே செய்யலை அப்படின்றது தான் நம்ம புரிந்து கொண்டு அந்த அழியாத சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு எவ்வளோ பிரயாசப்படணுமோ படுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அழியாத சாப்பாட்டுக்காக செயல்படு என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேச இருக்கிறார். அன்பாலே இந்த 27வது வசனத்தை 3 பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். 1 சாப்பாடு, போஜனம். 2வது கிரியை நடப்பி, அது செயல்பாடு, செயல்படுறதை குறித்து. 3வது மனுஷகுமாரன் கொடுப்பார். எதை கொடுப்பாரா? நீ கிரியை நடப்பியுங்கள். எதை அழியாத சாப்பாட்டை, அழியாத போஜனத்தை, நித்தியம் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை அவர் என்ன செய்வாரா? கொடுப்பாராம். நீ ஒன்றும் பிரயாசப்பட்டு நீ ஆக்கிலாம் சாப்பிட்டா, அவரே கொடுப்பார், உனக்கு வந்து ஊட்டி விடுவார். அது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தான். அதான் சொல்றார், அவர் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு உட்கார்ந்து நம்ம இந்த செய்தியை கேட்க போறோம். அதை கொடுக்கும்படியாக பிதாவானவர் அவரை முத்தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா என்ன? அதிகாரமும் அவருக்கு போஸ்டிங் கொடுத்து அதுக்காக தான் வச்சிருக்கிறார். நீ வந்து இதை செஞ்சனா அவர் உனக்கு கொடுப்பார். அப்ப நம்ம செய்வோமே. இந்த அழியாத போஜனத்துக்கு, அழிந்து போற போஜனத்துக்காக தான் நம்ம எவ்வளோ பாடுபடுறோம். நம்ம சொல்லுவோம், நான் உழைக்கிறதே எதுக்கு? ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க, இந்த வயிற்று பொழப்புக்கு தாங்க. நாய் வேட பேய்களை அலையிறேன், நாய் மாதிரி உழைக்கிறேங்க சொல்றோமா இல்லையா? இந்த உழைக்கிறதே எதுக்கு? வேலைக்கு போறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தான். எங்க போய் சுத்தி சுழட்டி எங்க வந்து நிற்காது, சாப்பாட்டுக்காக தான். கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் படுத்துக்கிட்டு, இந்த சாப்பாட்டுக்காக உழைக்கிறவன் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிறான். கோடி கோடியா தின்னுவானா? அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு உண்டை வயிறு நிரம்பினா என்ன செய்யணும்? போதும்னு தானே சொல்லணும். அதுக்கு மேல இருந்தா வச்சுக்கோன்னு சொல்லியா?
புள்ள குட்டி இல்லாதவனே கோடி கோடியாக சம்பாதிக்கிறான். அதுவும் சொல்லிடுறது. குடும்பமே இல்லை அவனுக்கு. ஒரு ஆளுக்கு 27 கோடி சொத்து இருக்குதுன்னு நேற்று பத்திரிக்கை இதில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன். ஒரு ஆளுக்கு எலெக்ஷன் நிற்க போகிறார், அவர் சொத்து மதிப்பு எழுதி கொடுத்துக்கிறார் நாமினேஷனில் 27 கோடி இருக்குது. அவருக்கு பார்த்தா, அவர் ஆராய்ச்சி பார்த்தாக்கா அவருக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, புள்ள இல்லை, கொண்டாடி இல்லை, எதுவுமே இல்லை. ஒத்த மனுஷன் 27 கோடி வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறாருன்னாலும் யோசிச்சேன் நான். எவனுக்காக கொடுத்துட்டு போகுது. அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சம்பாதிக்கணும், முக்கியமாக சம்பாதிக்கணும். கண்டிப்பாக நான் கடந்த 2-3 நாள் நம்ம மக்கநாயகம் பைபிள் காலேஜ் சார்பாக அங்கே படிக்கிற MTH வித் PhD படிக்கிற மாணவர்களை அழைத்து கொண்டு எஸ்வி கேம்பு போயிருந்தேன். அங்கே அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு உண்டான டாபிக் தலைப்பு எடுக்கிறதுக்காக அவங்கள வேறு பிரித்து, குடும்பத்திலேருந்து அட்மாஸ்பியர்லாம் வேறு பிரித்து 3 நாள் அங்கே உட்கார வச்சு ஜோம் பண்ணி ஆவியானவரோடு இடைப்பட்டு அவங்க உள்ள கிடக்கையில் இருக்கிற அந்த குழந்தையை பெற்று எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீசிஸ் எழுதுறதுக்கு தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதுக்காக இப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அது எஸ்வி கேம்பில் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு அவங்கள ட்ரைனிங் கொடுத்தோம். அப்போ டாக்டர் ராஜசேகர் அவருங்க வந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது. அப்போ அவர் காலை தியானத்தில் ஒரு டிவோஷன் எடுத்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதை பைபிள்லையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சம்பாதிக்கணும், அது உழைக்கணும். ஒவ்வொருத்தரும் உழைக்கணும். உழைக்கிறது தான் நம்ம இந்த சரீரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சோம்பேறியாக இருக்கக்கூடாது, உழைக்காமல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அப்போ உழைத்து சம்பாதிக்கணும். எதெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்றத ஒரு 5 காரியத்தை சொல்லி கொடுத்தார். நம்ம இப்போ 2வது கிரியத்துக்கு போட்டோம். முதல் டாப்பிக்கு போஜனம் தான். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம், இந்த 5 காரியத்துக்கு. இந்த போஜனம் அப்படின்னாலே சாப்பாடு. இந்த சாப்பாடு அப்படின்றதுக்குள்ள இந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக தான் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். சாப்பாட்டில் 2 வகை உண்டு. சாப்பாட்டில் 2 வகை உண்டு. ஒன்று சரீரத்துக்காக சாப்பிடுற அந்த சாப்பாடு, சரீர பிரகாரமான சாப்பாடு. 2 ஆவிக்குரிய சாப்பாடு. நம்முடைய ஆள் தத்துவம் எப்படி அப்படின்னாக்கா, நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆத்மா நடுவில் இருக்கு. இந்த ஆத்மா தான் நம்முடைய மனசுன்னு சொல்லுவோம். இந்த ஆத்மா எதோட சம்பந்தப்பட்டது? மனசோட. ஆண்டவர் சரீரத்தை மண்ணிலிருந்து எடுத்தார். அந்த மண்ணான சரீரத்தை தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அது பேர் தான் ஆவி. தான் ஆவியை அவருக்குள்ள, மனுஷனுக்குள்ள அந்த மண்ணான சரீரத்துக்குள்ள ஊதினோடனே அவன் ஜீவாத்மாவை மாறினான். ஆவியை பெற்று உயிர் அடைந்தான். ஆவி என்பது உயிர். இந்த ஆவி உயிர் இருக்கு, இந்த அதுல மனசு இருக்கு, ஆத்மா இருக்கு, அடுத்தது சரீரம் இருக்கு. இந்த 3 ஒன்று சேர்ந்ததான் ஒரு மனுஷன்னு வச்சுக்கோ. இந்த ஆத்மா சரீரத்தோடு வாழும், சரீரத்தோடு வாழணும், ஆவியோடும் வாழணும். நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த சரீரத்தோடு வாழணும்னா சாப்பாடு தேவை. என்ன தேவை? இப்போ சாப்பாடே சாப்பிடாம ஒருத்தர் வாழணும்னா எவ்வளோ நாள் வாழலாம்? மெடிக்கலாக ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க, குறிச்சிருக்கிறாங்க. 40 நாள் ஏதோ சம்திங், இல்லை 60 நாளோ, இல்லை ஒரு 6 மாதம் கூட வச்சுக்கோ. சாப்பாடே இல்லாமல் ஒரு மனுஷன் உயிர் வாழணும்னா 6 மாதம் வாழலாம். அதுக்கப்புறம் அவன் செத்து போயிடுவான், அவன் சரீரம் செத்து போயிடும். அந்த சரீரம் செயல்படுவதற்கு போஜனம் தேவை, சாப்பாடு தேவை. அப்ப இந்த சாப்பாடு சாப்பிட்டாதான் அந்த சரீரம் வாழணும். ஆனா அந்த சரீரம் என்னதான் சாப்பிட்டாலும் எவ்வளவு நாள் வாழும்? மிஞ்சினா 100,
அதுக்கு மிஞ்சினா 120 வயசு வாழும். அதுக்குள்ள போயிடும், இந்த சரீரம் போய் தான் ஆகும். ஆனா அவனுடைய ஆவியோடு ஆத்மா வாழும்போது அதுக்கும் ஒரு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த ஆவி எவர் லாஸ்ட் வாழுமா. எவர் லாஸ்ட்னா கால அவகாசம் இல்லாம நீடூடி வாழும். அதுக்கு மரணமே கிடையாது. அதுக்கு என்னவே இல்லை, மரணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவி அந்த ஆத்மா ஆவியோடு வாழறதுக்கு உண்டான சாப்பாடு வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த 2 சாப்பாடை குறித்து தான் இன்னைக்கு நம்மளோட பேசுறார். இந்த அழிந்து போற போஜனத்தை நாம சாப்பிட்டு 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 சரீரத்துல செத்து தான் போறோம். இந்த அழியாத போஜனமாகிய ஆவிக்குரிய போஜனத்தை சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஆவி ஆத்மால நீரூடி வாழணும். இதுக்கு பிரயாசப்படு, இதுக்கு பிரலாதன்ற. இப்ப நாம் என்ன செய்யறோம், நீடூடி வாழறதுக்கு பிரயாசப்படாம சீக்கிரமா செத்து போறதுக்கு பிரயாசப்பட்டுக்கிட்டு சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டுக்கு பிரயாசப்படுறோம். நம்முடைய வேலை, நம்முடைய இன்டென்ஷன், நம்முடைய உழைப்பு, நம்முடைய காரியம் எல்லாமே எதுக்கு இருக்குன்னா அந்த சாப்பாட்டுக்காக இருக்குது. ஆனா அந்த சாப்பாடை சாப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், சாகதான் போறோம். ஆனா சாகாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஆவி வாழ்வதற்கு அந்த போஜனத்துக்காக நாம பிரயாசமே படுறதில்லை, உழைக்கிறதே கிடையாது. இதுக்கு உழைச்சி 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 இன்னாதான் நீ உழைச்சி சம்பாதிச்சாலும் உனக்கு மரணம் நிச்சயம். இங்க நீ உழைக்காதனால இந்த மரணத்தையும் அடையிற. ஆனா இதுக்கு நீ உழைக்கப்பார், உழைத்துப்பார், இது எவர் லாஸ்ட் வாழும் ஆண்டவரோட. அப்ப இந்த சரீரமும் உன் கூட என்ன செய்யும், வாழறதுக்கு வழி ஆண்டவர் செய்வார். அதுதான் சொல்றார். அன்பாலே இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் 23:1-2 என்ன வசனம் சொல்லுதுன்னு பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 1-2 வசனம். போஜனம்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்தா படிமா புரியல. ஏதாவது ஒருத்தர் நல்லா சவுண்டா படிங்க, முன்னாடி வந்து உட்காந்தா படிங்க, இல்லை மைக்காது உட்கார்ந்தா உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்து பார். நீ போஜன பிரியனா, சாப்பாட்டு பிரியனா இருந்தாய் எதவை இன்னைக்கு யாராவது வச்சுக்கிறோமா, சாப்பாட்டு கத்தி வச்சிருக்கிறோமா தொண்டைக்கு? உண்மையிலே இந்த வார்த்தை என்ன ரொம்பவும் ஒரு மாற்றத்துக்குள்ளா கொண்டு வந்து, எனக்கு தொப்பை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப பெருசா இருந்திருக்கும் இல்லையா? நல்ல இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம். பிரியாணின்னா ரொம்ப சாப்பிடுவோம். அதுலேயும் மட்டன் பிரியாணின்னா இந்த தொண்டை மட்டும் சாப்பிடுவோம். தொண்டைக்கு கத்தி வைனாக்கா அதுக்கு கத்தி வச்சோம்ல. பிரியாணி இப்போ சாப்பிட்றத நிப்பாட்டியாச்சு. அதனால இன்னைக்கு பாருங்க, நம்ம பிரியாணிலாம் என்ன செய்வோம், உண்மையிலே சொல்லுங்க, எதை சாப்பிடுவோம்? அதை விரும்பி எதை சாப்பிடுங்க? நீங்க பெரும்பாலும் எதை தான் சாப்பிடுவீங்க விரும்பி? ஆமா, அதுதான் சாப்பிடுவோம். ஆனா அதுல எவ்வளவு பெரிய கெடுதல் இருக்குன்றது தெரியல. ஆனா விருப்பம் எதுல போகுது பாரு, அந்த கெட்டதுல தான் போகுது. நானும் அப்படிதான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது சங்கீதம் 1:1 என்னோட பேசுறார். நீ உருப்படணும்னா, நான் அதான் கேட்டேன், நான் உருப்படணும் ஆண்டவரே, நான் உருப்படாதவன் பேர் வாங்கிட்டேன். எல்லாரும் என்ன உருப்படாதவன்னு சொல்றாங்க. எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அப்பா, இது தண்டம், இது உருப்படாது அப்படின்றாங்க. சரி, இந்த பேரு அங்கதான் வாங்கணும்னாக்கா, கட்டின வட்டியா வாங்காத இருப்போம்னாக்கா, கட்டினவெல்லாம் நீ உருப்படாத அது அப்படின்ட்டான். எனக்கு ரொம்ப கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, போய் ஆண்டவர்கிட்ட காட்டினேன். ஆண்டவரே, என்னை எல்லாம் உருப்படாதுன்றாங்க, நான் என்ன அப்போ என்னை ஆளை விட்டுரு, நான் செத்து போகிறேன், என்னையா வச்சுக்கிறேன் உருப்படாதவனை, நான் உருப்புறதுக்கு என்ன செய்யணும், எனக்கு உருப்படியான ஒரு வழி சொல்லு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட காட்டினேன். உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? சே, எதோ நம்ம உருப்பட, நம்ம தண்டத்துக்கு இருக்கிறோம், வீட்டில் என்ன தண்ட சோறுன்றாங்க அப்படின்னு சில பேருக்கு மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும். நீங்கள்லாம் உருப்படணுன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, நான் உருப்படணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்னோட சங்கீதம் 1:1-2 தான் பேசினார். நீ உருப்படணும்னா நீ என்ன செய் அப்படின்னாருன்னா,
துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு. இந்த பாக்கியவானை பார்த்த உடனே சரி நம்ம உருட்டுருவோம், ஏதோ சொல்றாரு, நீ பாக்கியவனாய் மாறணும்னா இதை செய், உருப்புறவனா நீ மாறணும்னா இதை செய் அப்படின்னு சொல்றாருன்னு அந்த வார்த்தையை படிச்சு, அது எப்படி இருப்ப அப்படின்னாக்கா, நீ அப்படியே மரத்தை போல தளன்னு இருப்ப அப்படின்ட்டார். மழையே பெய்யாட்டாலும் உனக்கிட்ட கனி கிடைக்கும், அது கிடைக்கணும். உண்மையிலே அது அந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவேறுது. நான் சம்பாதிக்கவே இல்லை, இப்போ ஒரு 10 வருஷமா 12 வருஷமா உழைச்சி பார்த்துட்டு சரி போதும் உழைச்சது உட்கார்றான்ட்டார். உட்கார்ந்த பிறகு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் அழகா வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு நான் அந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை நான் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அப்ப 3 காரியம் செய்யாத ஒரு காரியம் செய்ய அப்படின்னா, அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டிருந்தது. அந்த பிரியமாயிருந்துன்ற ஒரு காரியத்தை கட்டம் போட்டேன். எதை கட்டம் போட்டேன்? நான் ரொம்ப நுணுக்கமா பார்க்கிறவன் வசனத்தை, சும்மா மேல வாரியா பார்க்க மாட்டேன். பிரியமானு ஏன் அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்தது? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னு போட்டுக்கலாம்ல, ஏன் அங்க பிரியத்தை கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். கேள்வி கேட்க தாங்க பதில் பிறக்கும். நீங்க அப்படியே ராவா படிக்காதீங்க பைபிளை, கேள்வி கேட்டுக்கிட்டே படிங்க. ஏன், எதுக்கு, எப்படி, என்ன, எதுக்காக இந்த இடத்துல பிரியன்னு போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் திரும்பி என்ன கொஸ்டின் கேட்டார். என்ன கொஸ்டின் கேட்டார்னா, ஆண்டுடைய எப்படி சொல்வது, தந்திரமே என்ன, ஆண்டுடைய பாணியை என்னன்னா, நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு, எதிர்கேள்வி தான் கேட்பாரு. அதை கத்துக்குங்க, அதெல்லாம் ஒரு டெக்னிக்கல். நான் அதை கத்துக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. என்னை எவனா கேள்வி கேட்டாக்கா பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேள்வி கேட்கிற மைண்ட்ல மூளையில ஒரு பதில் இருக்கும், அந்த பதிலை எவனாலையும் மாற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நாம அந்த பதிலை சொல்லணும்னா நம்மளை வந்து அப்படின்னு போடுவோம், இந்த சுத்த ஒன்றும் இல்லை சைபர் எழுதணும். ஏன்னா அவன் மைண்ட்ல இருக்கிற அந்த பதில் நம்மள்கிட்ட எதிர்பார்ப்பான் சொல்லணும்னு. அது நம்ம சொல்லணும்னா நம்மளை முட்டாளாக்கிடுவான். அதனால அவனுக்கு கேள்வி கேட்கிறவனுக்கு பதில் சொல்லக்கூடாது, எதிர்கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? எதிர்கேள்வி கேட்டா அவன் மயங்கிடும், அப்படியே ஸ்டக் ஆயிடுவான். என்னடா அவன் எதிர்கேள்வி கேட்டான், நம்மகிட்ட பதில் இல்லையேன்னு தெரியலன்னு. அப்ப அந்த பதிலை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வான். இது ஒரு டெக்னிக்கல், இது கடவுள் கற்றுக் கொடுத்தது, ஏன் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. இப்ப எனக்கு பதில் கேள்வி கேட்கிறார், எதிர்கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வின்னா, ஏன் இங்க பிரியம் அப்படின்னு ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, நீ பிரியமா என்ன சாப்பிடுவ அப்படின்னா. ஆண்டுடைய சம்பாஷணை அருமையா இருக்கும். நீங்க அந்த ஒரு அனுபவிச்சு பாருங்க. நீ பிரியமா என்ன சாப்பிடுவேன்னு நான் உடனே ஓப்பனா சொன்னேன், நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு. அப்ப பிரியாணி சாப்பிடக்குள்ளார என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் என் கண் முன்னால நிறுத்தினார். பிரியாணி சாப்பிட உட்கார்ந்த உடனே பெல்ட் அவுத்து விட்டுருவேன். அப்புறம் அந்த வெங்காயத்தை எடுத்து வந்து பக்கத்துல வச்சுப்பேன். இதெல்லாம் என் பாணி. அது பிரியாணிக்கு ஈக்குவலா வெங்காயத்தை சாப்பிடுவேன். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு ஆர்டிக்கல் புதுசா படித்தேன், வெங்காயமே சாப்பிடக்கூடாதான் பிரியாணிக்கு, அது ரொம்ப ரொம்ப கெடுதலாம். அது ஒரு ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க, ஒரு மெடிக்கல் ப்ரூஃப். அதை படிச்சிருந்து வெங்காயத்தை தொடர்ந்து கிடையாது. வெங்காய பிரியன் நான், பிரியாணி பிரியன். இப்போ வெங்காயத்தையும் தொடர்றதில்லை, பிரியாணியும் தொடர்றதில்லை. ஸோ இப்போ இதை காட்டுறார், நீ என்ன செய்வேன்றதை காட்டினார். நான் பிரியாணியை எது மட்டும் சாப்பிடுவேன்னார். நல்லா இங்கே முட்டை மட்டும் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் இடமே இருக்காது, நம்ம தொண்டையில் அப்படியே வந்துடும், அது வரைக்கும் சாப்பிடுவேன். என் உருண்டையெல்லாம் பிரியாணி உருண்டையெல்லாம் பெருசாக தான் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிடுவேன். இதெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு, அந்த மாதிரி எந்த மாதிரி நீ பிரியாணி எவ்வளோ பிரியமாக நாக்கெல்லாம் ஒரு தட்டி விட்டுட்டு
வயிற்றெல்லாம் தட்டி விட்டுட்டு பெல்ட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு நீ எப்படி வந்து இப்படி சாப்பிடியோ அப்படி எலும்பை கட்டிச்சு, அதுலேயும் எலும்பை கட்டிச்சு பாரு, கடிப்பம் பாரு, ஐயோ நாய் கெட்டுது அந்த மாதிரி கடிக்கும். கடிச்சு கிட்டிச்சு மென்னு துப்புனாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி திருப்தியா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி மென்னு துப்பி நல்ல ரசிச்சு ருசிச்சு இந்த வேதத்தை சாப்பிடு அப்படின்னாரு. படின்னு சொல்லல, என்ன சொன்னாரு? சாப்பிடு. பிரியாணியை நீ எப்படி சாப்பிடுவியோ அந்த மாதிரி சாப்பிடுன்னு. அப்ப உருப்பிடுவ அப்படின்னா. எப்ப உருப்பிடு? நீ சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீ உருப்புன்னா அந்த மாதிரி வேதத்தை படி, இல்ல சாப்பிடு. சாப்பிடுவியா இல்ல சாப்பிடுறியா? எத்தனை பேர் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னு தெரியல எனக்கு. வேதத்தை படிக்கிறோம், நம்ம சாப்பிடுறது இல்லை. என் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். பிடிச்சி கதறி கிதறி கொத்தறி அதுல அப்படியே கண்ணீர் வடிஞ்சிருக்கும், எல்லாம் வஞ்சிருக்கும், அப்படியே ஒரு மாதிரியா தான் இருக்கும். என் பைபிள் கையில எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஒவ்வொரு வசனத்தையும் டேஸ்ட் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதனுடைய காரியத்தை உள்ளாந்தரத்தை புரிந்து கொண்டு, அதனால இதுதான் நம்ம ஆத்துமா வாழறதுக்கு உண்டான சாப்பாடு. நம்முடைய ஆவிக்குரிய போஜனம் இதுதான். அப்ப கத்தி வை அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம தொண்டைக்கு கத்தி வைக்காததுனால்தான் அநேக வியாதிகளை வாங்கி கொள்றோம். சாப்பாட்டு மூலமா நிறைய வியாதிகளை இன்னைக்கு சாப்பாடு மூலமா தான் நம்ம வாங்கிக்கிறோம். இன்னைக்கு இந்த சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணனா உனக்கு வியாதியே இருக்காது. நல்லா சொல்றேன். நம்ம சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாம சாப்பிடுறதுனாலதான், கத்தி வைக்காம சாப்பிட்றதுனாலதான் நமக்கு வியாதி, கொலஸ்ட்ராலு, பிபி, அடுத்தது சுகரு, உப்பு வியாதி, உப்பு நீர், அந்த நீர், என்னென்னோ வியாதி வருது, சொல்ல முடியாத வியாதிகள்லாம் வருது. எதனாலன்னா தவறான பழக்க வழக்கம், சாப்பாட்டினுடைய பழக்கத்தினால், தவறான சாப்பாட்டை முறையற்ற சாப்பிட்றதுனால. ஒரு ஆய்வு சொல்லுது, மருத்துவ ஆய்வு, 6 மணிக்குள்ளார எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டுடு, சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாத 12 மணி நேரம் வயிற்ற காலி போடு, உனக்கு வியாதிகளே வராது, நீண்ட ஆயுள் வாழலாம். நிறைய காரியத்தை நம்ம அறியாமலே 3 வேளையும் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வியாதியை வாங்கிட்டு சீக்கிரமா நம்ம போய் சேர்ந்துடும். அன்பாவிலே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வாய்க்கு, அதாவது தொண்டைக்கு கத்தி வைன்னா அதான். தொண்டைக்கு கத்தி வைனாக்கா நீ நேரடி அர்த்தத்தை எடுத்து கத்தி எடுத்து தொண்டையில் வைக்கிறது கிடையாது. அந்த சாப்பிட்ற ஆசைக்கு ஒரு அணை போடு அப்படின்ற. உண்மையிலே அதெல்லாம் நான் போட்டதுனால தான் இன்னைக்கு வெற்றியை பார்க்குறேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய தொப்பை இருந்தது, அதெல்லாம் குறைஞ்சிச்சு. கொலஸ்ட்ரால் இருந்தது இல்லை. இந்த மாதிரி நிறைய காரியத்திலேருந்து விடுதலை பெற்றுக்கொண்டேன். அன்பாவிலே இன்னைக்கு நீ நானும் அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக என்னென்னவோ செய்கிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆக்குறோம், அரிக்கிறோம், காசு சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் கொடுக்குறோம் பசிக்காக. அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம என்ன திருப்தி ஆகிறது இல்லை, திருப்தி அடையிறது கிடையாது. நிம்மதியற்ற ஒரு தன்மை, வியாதி, வைத்தியத்துக்கு செலவு, இப்படி பல காரியத்தை செஞ்சிட்டு கிடக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம அந்த காரியத்தை செய்யாம, அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கிறது, பிரயாசப்படுறது, இதெல்லாம் செய்யாம இந்த அழியாத சாப்பாடா இருக்கிற இந்த போஜனத்துக்காக கொஞ்சம் பிரயாசப்படுவோமே. அந்த பிரயாசம் எப்படி படுறோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சில பேர் போய் உழைப்பாங்க, 8 மணி நேரம் உழைப்பாங்க, போய் களை எடுப்பாங்க, இல்லை நிலத்துல வேலை செய்வாங்க, இல்லை ஆபீஸ்ல போய் வேலை செய்வாங்க, என்னென்னோ செய்வாங்க. செஞ்சு எடுத்து வந்து ஏதோ சம்பாரிச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கும் அதுல திருப்தி கிடையாது. இன்னைக்கு நான் கொஞ்சம் நினைச்சு பார்த்தேன், இந்த சாப்பாடை குறித்து நினைச்சு பார்க்கும்போது, இந்த கொரோனா பீரியட் வந்தது தெரியுமா? கொரோனாலாம் வந்ததா? யாரெல்லாம் கொரோனாவில் தப்பிச்சு வந்தீங்க? கொரோனாவில் போயிருந்தாக்கா போய் எங்கே உட்காரப்போம். நம்மளாம் கொரோனாவுக்கு தப்பிச்சவங்க இல்லையா? அந்த கொரோனா பீரியட் வரும்போது வேலைக்கு போனீங்களா? ஆனால் வேலைக்கு போகாது சாப்பிடாம பட்டி கிடந்து செத்தீங்களா? வேலைக்கும் போல, சாப்பிட்டீங்களா இல்லையா? எப்படி அது
தெரியல, நமக்கே தெரியல, எப்படின்னே தெரியல. நான் நினச்சி பார்த்தேன். நீ காலையிலேருந்து கொரோனா பீரியட் வரும்போது நாங்கள் யாரும் வேலைக்கு போகல. ஆனாலும் ஒவ்வொரு வீட்லேயும் அடுப்பு எரிஞ்சது, ஏதோ என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்க, உயிர் வாழ்ந்தாங்க. கடைகளையும் விற்கலை, ஏதோ எப்படியோ கடையை திறந்து உள்ள பூந்து எடுத்து ஏதோ செஞ்சு ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோமா இல்லையா? அப்படியே வாழ முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பண்ணி. கொரோனா பீரியட்லையும் சாப்பிட்டு வாழ்ந்தோம்ல. கொரோனா பீரியட்ன்றதுனால நான் 2 வருஷம் சாப்பிடாம இருந்தாங்க, இப்போ உயிர் வாழறாங்கன்னு சொல்ல முடியுமா யாராவது? சம்பாதிக்காமே உயிர் வாழ்ந்துக்கிறோம். அப்ப வாழ முடியும், கடவுள் நம்மளை போஷிப்பார். அதான் சொல்றாரு, காக்காவை பாரு, எதை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, அது உழைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கறதும் இல்லை. அதுக்கு பரமபிதாவாகிய நான் பிழைப்பு ஊட்டினா உனக்கு ஊட்ட மாட்டேன்னா? எல்லாமே அவர் கையில் இருக்கு. ஆனால் நம்ம நம்புறது இல்லை, நம்மளை நம்புறோம். ஆனால் தான் போய் உழைக்கிறோம், அவன் நான் பாடுபடுறேன். புருஷனை பார்த்து கேட்பா, நீ நான் பாட்டுப்பட்டு உழைச்சிருவார், நீ உட்காந்து சாப்பிட்றியாடா? உருப்படாத கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் அவனை போஷிக்கிறாருன்னு வச்சுக்கோ. பிள்ளைகளை பார்த்து கேட்பான், தண்டம் பார், வேலையெல்லாம் சுற்றி நடக்குது, படிக்க வச்சு என்ன புண்ணியம், சம்பாரிச்சு 4 காசு சம்பாதிக்க மாட்டேன். எல்லாம் நடக்கும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், இல்லைன்னு சொல்ல. அதுதான் இப்போ வரப்போறேன். நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு பிரயாசப்படு. பாருங்க, மத்தேயு 26 படிங்க. இந்த ஆவிக்குரிய சாப்பாட்டுக்காக என்ன செய்யணும்ன்றத பாருங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து, போதும், ஆண்டவர் ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இது வாங்கி புசியுங்கள். எதை வாங்கி புசியுங்கள்? அப்பத்தை. இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அடுத்து சொல்றார், யோவான் 4:32-34 படிங்க. 32 to 34, யோவான் 4. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு. அவர் ஏதோ ஒரு போஜனத்தை புசிச்சுக்கிறார். இவங்க இந்த சாப்பாடே குறித்து நினைக்கிறான். அவரு ஆவிக்குரிய சாப்பாடை குறித்து சொல்றாரு, இவன் இந்த மாம்ச சாப்பாடை குறித்து நினைக்கிறான். நோக்கி செய்து பாருங்க, அவருடைய போஜனம் எது அப்படின்னாக்கா, பிதாவுடைய விருப்பத்தை செய்யறதுதான் அவருடைய போஜனம் சொல்றாரு. அப்ப நாம என்ன செய்யறோம்? பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேறினா அது சாப்பிட்றதுக்கு சமம், சாப்பாட்டுக்கு சமம்ன்ற. என்னுடைய போஜனம்னா என்னுடைய சாப்பாடு, அதுதான். இன்னைக்கு நம்ம மாம்ச பிரகாரமான சாப்பாடை சாப்பிட்றது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். போஞ்சி பிதாவுடைய சித்தம் என்ன, விருப்பம் என்ன, அதை செஞ்சு அவருடைய ஆவிக்குரிய போஜனத்தை நம்ம சாப்பிட்றோமா? அதனால இன்னொரு இடத்துல சொல்றாரு, நானே ஜீவ அப்பம் அப்படின்றார். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு. அப்ப இது ஜீவ அப்பம் நானே அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த அப்பம் எது? என்னுடைய வார்த்தை. சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீ சம்பாதிக்க, அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ள, அந்த வார்த்தையை சாப்பிட நீ நானும் பிரயாசப்பட்டோமா? ஆவிக்குரிய சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நாம என்ன பிரயாசப்பட்டோம்? இப்போ மாமிச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பிரயாசப்படுறோம். போய் உழைக்கிறோம், சம்பளம் வாங்குறோம், கை நீட்டி உழைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு காசை வாங்கிட்டு வரோம், கடையில் போய் அரிசியை வாங்குறோம், பருப்பை வாங்குறோம், காய்கறியை வாங்குறோம், போட்டு என்ன செய்கிறோம், அடுப்பில் போட்டு எதையோ செஞ்சு வாயில டபக்குன்னு போட்டு அப்பா திருப்தி ஆயிட்டேன். அப்போ கூட பத்தலை, சரி ஒரு கறி சாப்பிட்டா நல்லா இருக்குமே. எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் பழைய வரும், இந்த கஞ்சி தான் கிடைக்குது. இப்படி சொல்கிற குடும்பம்லாம் இருக்குதா? ஆசைப்படுற குடும்பம்லாம் இருக்குதா? என்ன நீ சாப்பிட்டாலும் என்ன புண்ணியம்? திருப்தியற்ற ஒரு நிலைமை.
ஆனா அழியாத சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன கிரியை செய்தோம்? அதுக்கு தான் சொன்னாரு, நீ செயல்பட வேண்டும் அப்படின்னு. நீ நானும் செயல்படணும், உழைக்கணும். நான் சொன்னேன்ல, நாளை நேற்று அந்த டிவோஷன் கொடுத்தாரு எஸ்வி கேம்ப்லன் டாக்டர் ராஜசேகர் அவர். உழைக்கணும். எப்படி உழைக்கணும்? சத்தியத்தை சம்பாதி. சொல்லு. சத்தியம் தான் எது? இந்த வேதம் தான், இந்த வசனம் தான் சத்தியம். இந்த வசனத்தை நீனு சம்பாதித்தியா? காசு பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த வசனத்துல என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிற நீ? சொல்லு. நீ உனக்குன்னு ஒரு வசனத்தை எடுத்து, இந்த வசனத்தின் மூலமா எனக்கு இவ்வளவு பெரிய ரகசியத்தை நான் கற்றுக்கிட்டேன், இந்த ரகசியம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது, எனக்கு அது பொக்கிஷம் மாதிரி இருந்ததுன்னு எதையாவது ஒரு சத்தியத்தை சம்பாதிச்சியா? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 30 வருஷத்துல நான் என்னென்னலாம் சம்பாதிச்சேன் சத்தியத்தை. அதனால அந்த சத்தியம் தான் என்னை வாழ வச்சது, இன்னைக்கு என்னை மறுமலர்ச்சி கொண்டு வந்தது, என்னை பாக்கியவனாய் மாறியது. அதனால தான் சொன்னார், இரவும் பகலும் என்னவா இருந்து பிரியமாய் இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானார். அப்ப பிரியமாய் நான் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க சத்தியத்தை அநேக ஃபார்முலாக்களை சம்பாதித்தேன். நான் தான் சொல்லுவேன், அதுக்கு பேர் நான் வச்சிருக்கிறேன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நான் சம்பாதித்ததுனால என் கடன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நீங்கிச்சு. இன்னைய வரைக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா இத 3வது தலைப்பு என்னன்னாக்கா, மனுஷகுமாரன் கொடுப்பாருன்னு சொன்னார்ல. இந்த சத்தியத்தை நீ சம்பாதிக்க சம்பாதிக்க அவர் உனக்கு தேவையான எல்லா சாப்பாட்டையும் கொடுப்பார். இம்மைக்குரிய சாப்பாட்டையும் கொடுப்பார், மறுமைக்குரிய சாப்பாட்டையும் கொடுப்பார், சரீரத்துக்குரிய சாப்பாட்டையும் கொடுப்பாரு, ஆவிக்குரிய சாப்பாட்டையும் கொடுப்பார். அப்ப நீ சத்தியத்தை சம்பாதிக்கிற, ஆவிக்குரிய சாப்பாடை சம்பாதிக்க சம்பாதிக்க உலக பிரகாரம் இந்த சரீரத்துக்கு தேவைகளை, சரீரத்துக்கு சாப்பாட்டை அவர் கொடுக்குறாரு, சப்ளை பண்றார். அதான் கொரோனா பீரியட்ல ஞாபகம் வச்சுங்க. கொரோனா பீரியட்ல நீங்க உழைச்சிங்களா? ஹலோ, வேலைக்கு போனீங்களா? ஆனா உங்க வீட்டுல சாப்பிடாம பட்டி கிடந்தீங்களா? செத்து போனீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்ப ஆண்டவர் போஷித்தாரா இல்லையா? அப்ப ஏன் நம்ம எப்படி அலைகிறோம், அங்கலாய்க்கிறோம், அடுத்தவங்களை குறை சொல்றோம், என்ன செய்யறோம்? அதனால இன்னைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னார். கொடுக்கப்படும். அந்த கொடுக்கப்படுறத இப்ப தேவகுமாரன் கொடுக்கிறார், அதை அவருக்கு கொடுப்பார். எதை? நீ பிரயாசப்பட்டனா உனக்கு தேவையான ஆகாரத்தையும் சரி, மாமிசத்துக்குரிய ஆகாரத்தையும் சரி, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் சரி அவர் கொடுப்பாராம். நீ நானும் பிரயாசப்படணும். என்ன செய்யணும்? உழைக்கணும். என்ன உழைக்கணும்? வேதத்தை சம்பாதிக்க உழைக்கணும். அதுக்கு நேரம் செலவு பண்ணு, அதுக்கு நேரத்தை கொடு, உழைப்பை கொடு, உட்கார்ந்து வாசி, வேதத்தை வாசி, என்ன இருக்குதுன்றத கண்டுபிடி, சத்தியத்தை சம்பாதித்த. இன்னொரு வார்த்தை சொல்றாரு இல்லையா, நீதிமொழிகள் 16:16 என்ன படிங்க, அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 16:16 இல்லம்மா, என்னத்தை சம்பாதித்தாலும் பொண்ணு ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. எதை சம்பாதிக்க சொல்றாரு? பொண்ணு வெள்ளியா? அதை விட ஞானத்தை சம்பாதி, அதை விட புத்தியை சம்பாதின்ற. அப்ப என்ன சம்பாதிக்கிறோம்? ஞானத்தையும் புத்தியும் எங்கப்பா சம்பாதிக்க முடியும்? பொன்னையும் வெள்ளியும் சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம்? உழைச்சி நகைக்கடையில் போய் பணத்தை வாங்கி, பொண்ணை வாங்கி, வெள்ளியை வாங்கி சேர்த்து சேர்த்து வைக்கலாம். ஆனா ஞானத்தையும் புத்தியும் எங்க சம்பாதிக்க முடியும்? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு அதை நீனு தியானித்தாதான் அதை சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீ நேரத்தை செலவு பண்ணியா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு நேரத்தை கொடுக்குறியா? எவ்வளோ நேரத்தை இன்னைக்கு செல்போன்ல வேஸ்டா கழிக்கிறோம், பொழுது கழிக்கிறோம்.
பக்கத்து வீட்டில் பேசி பொழுத கழிக்கிறோம். இன்னைக்கு சினிமா, டிவி சீரியல், நிறைய டிவி என்ன செய்யுது, நம்மளை பொழுத பாழ்படுத்துது. இப்படி பல காரியத்தை செய்யறோம். ஆனா இந்த புத்தியும் ஞானத்தையும் சம்பாதிக்க, இந்த சத்தியத்தை சம்பாதிக்க நான் என் நேரத்தை செலவு பண்ணுகிறேன், என்னுடைய காலத்தை நான் அதுல பிரயோஜனமா நான் முதலீடு பண்ணுகிறேன் பண்றோமா? உண்மையிலே நான் பண்ணேன். நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் வேலை இல்லாமல் இருக்கும்போது, என்னுடைய மெடிக்கல் ஷாப்ல வியாபாரமே இல்லாத இருக்கும்போது ஓட்டிட்டு இருப்பேன்னு சொல்லுவேன். ஓட்டுறதுல என்ன அர்த்தம்? வேலை இல்லாமல் ஜாலியாக உட்காந்து ரோட்டை பார்த்து முறைச்சிட்டு இருப்பேன், தூக்கி தூக்கி விழுந்துட்டு இருப்பேன். அப்போ நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னாக்கா, சரி, இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ வருமானம் இல்லையேன்னு கவலைப்படுறதுனால வருமானம் அப்படியே வந்துருமா? வந்துடாது. சரி, நம்ம வேதத்துல நேரத்தை செலவு பண்ணி இந்த வேதத்தை கற்றுக்கொள்வோமே, இந்த வேதத்துல நிறைய காரியத்தை கற்றுக்கொள்வோமே அப்படின்னு சொல்லி வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திப்போம், வேஸ்ட் ஆஃப் டைம் செலுத்தாம கிடைக்கிற டைமை வேதத்துல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதை கத்துப்போம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அன்பா இல்லையா? அப்ப சம்பாதிச்சது தான் இந்த ஃபார்முலா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. முதலாவதுன்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சது அப்பதான். அடுத்தது மத்தேயு 11:29, என்னிடத்துல கற்றுக்கொள், என்னிடத்துல ஏற்றுக்கொள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்களை கிடைக்கும். 11வது ஃபார்முலா. எரேமியா 17:5-6-7 அதை கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அப்படி சொல்லி கொடுத்து இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன செய்யல, கத்துக்கிறதுக்கு பிரயாசப்படலை. அது உங்களுதாக்கி கொள்ளலை. அதுக்கு தான் உழைக்கணும். அதனால இன்னைக்கு பாருங்க, வேதத்தை சம்பாதித்தோமா, சத்தியத்தை சம்பாதிக்கணும். அடுத்தது சம்பளத்தை சம்பாதிக்கணும். என்னதான் நேற்று அவர் சொன்ன டிவோஷன்ல 5 காரியம் சொன்னாரு. நீங்க அதை பிடிச்சிங்க, சம்பாதிங்க. சத்தியத்தை சம்பாதிக்கணும், அடுத்தது சம்பளத்தை சம்பாதிக்கணும், அடுத்தது சீடத்துவத்தை சம்பாதிக்கணும், அடுத்தது சிநேகிதலை சம்பாதிக்கணும், 5வது சான்றிதழ்களை சம்பாதிக்கணும். நீ அதுக்கெல்லாம் பிரயாசப்படணும். பட்டாதான் தெரியும். ஒண்ணு சத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும்னா பைபிளை படிக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு காதால கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்ல ஒரு ஆசான்ட்ட கத்துக்கலாம். கத்துக்கிறது பிரயாசப்படும். நான் இன்னைக்கும் கத்துக்கிறதுக்கு பிரயாசப்படுறேன். இன்னைக்கும் இத்தனை வயசுல எங்க ஒய்ஃபே சொல்லுவாங்க, ஓ நீ மற்றவங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நல்லாவே கத்துக்கிட்டயா, நீ எதுக்கே இன்னும் போய் படிச்சுட்டு கிடக்குற அப்படின்னு. கற்றது கை மண் அளவு, அல்லாதது இன்னும் நான் கத்துக்கிறது இன்னைக்கு உலக அளவுல இருக்குது பைபிள்ல. நான் கொஞ்சம் தான் கத்துக்கிட்டேன். அதனால இன்னும் நிறைய வாத்தியார்ட்ட கத்துக்கணும்னுட்டு பெரிய பெரிய ஸ்காலர்கிட்ட போய் உட்காந்து படிக்கிறேன். கோயம்புத்தூர் ஓடுறேன், திருச்சி ஓடுறேன், அங்க போய் ஓடுறேன், டைமை ஸ்பெண்ட் பண்றேன், காசு பணத்தை செலவு பண்றேன், எப்படியாவது கத்துக்கணும்னு கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு யாருக்கு உங்களுக்கு கத்து தரேன். நீங்க அப்படியா கத்துக்கிட்டீங்களான்னா கத்துக்கல. நீங்க அந்த பிரயாசம் எல்லாம் பட தேவையில்லை. நான் சொல்லிக்கிறத கொடுத்து அதை கத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. நான் உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்க சபை மக்கள் ரொம்ப பாக்கியவான்றாங்க. ஆனா எங்க சபை மக்களை பத்தி எனக்கு தான் தெரியும், அவங்க எவ்வளவு பெரிய சோம்பேறிகள். அப்படிதானே? ஏன்னா கத்து கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே, வளர்ச்சி இல்லையே, கடன்ல இருந்து வெற்றி இல்லையே. உண்மையிலே ஊரெல்லாம் போய் நான் கடன் வாங்காதீங்க, கடன்ல இருந்து வெற்றியை கொடுக்குறாரு ஆண்டவர்னு சொல்றதுக்கு நான் தகுதி இல்லையே. ஏன்னா எங்க மக்களே அதுல கடன்ல இருந்து வெற்றி இல்லாம இருக்கிறாங்களே. எனக்கே அது வெக்கமா இருக்குது. எத்தனையோ ஃபார்முலா சொல்லி கொடுத்து செமினார் நடத்தி எல்லாம் நடத்தி நான் இன்னும் கடன்காரனுக்கு கொடுக்கறதுக்கு கடன் தான் வாங்குவேன்ற. விசுவாசம் இல்லையே, விசுவாசத்தை கத்துக்கலையே. அதனால என்னத்தை கத்துக்கிட்டோம் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வசனத்துக்கு ஒழுங்கா கீழ்ப்படின்றேன். நான் தான் சொல்றேன், ஒரு மாசத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு காலையில டிவோஷன்ல பர்னபாஸ் தானே, அவன் பர்னபாஸ் அந்த ஒரு தேசத்து மக்கள்கிட்ட பார்த்து அவங்க எல்லாரும் ஏசாண்டர் மேல விசுவாசத்தை வச்சிருக்கிறாங்க, நிலைச்சிருக்கிறாங்கன்னு கண்டு, ஆனா வெறுமனை வச்சிருக்கிறாங்கன்னு கண்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, படிங்க, கர்த்தரிடத்தில்
மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். 23 11 23 அப்போஸ்தலர் 11 23 தான் இன்னைக்கு தியானிச்சோம். அது நாளைக்கு வாட்ஸ்அப்ல வரும், அதை கேட்டு பாருங்க. இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு அந்த செய்தியில் இருக்கும். மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படிக்கு அதை என்ன சொன்னா, அவங்களுக்கு புத்தி சொன்னான். ஏன் புத்தி சொல்றது? யாருக்கு புத்தி சொல்லுவாங்க சொல்லுங்க? யாருக்கும் புத்தி சொல்லுவாங்க? புத்தி இல்லாம நீ நடக்கும்போது உனக்கு புத்திமதி சொல்லுவாங்க, இப்படி நடக்காதமா அப்படி நடமா. அப்ப அந்த மக்கள் இயேசுலதான் நிலைத்திருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள், சபைக்கு வருகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க. புத்தி இல்லாம இருக்கிறாங்க. ஒன்ன மாதிரி என்ன மாதிரி கொஞ்சம் உஷாரா. அதுதான் பர்னபாஸ் புத்தி சொல்றான். என்ன புத்தினா, மன நிர்ணயமாய் என்ன செய், நிலைத்திருக்கும்படி, இயேசுவில நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்ல. அது என்னங்க மன நிர்ணயமாய்? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு போக்கஸ் பண்ண. மன நிர்ணயம்னா ஒரு தீர்மானமா, இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமா. பர்பஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நீ கிறிஸ்தவன் ஆனதுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றதுல ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நான் ஒரு ஃபெயிலியர், தோத்து போன ஒரு கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது. ஜெயிச்சு காட்டுற கிறிஸ்தவனாய், இயேசுவை நிரூபிக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நீ எடுக்காத வரைக்கும், நான் என்னதான் கத்தினாலும், நான் என்ன அடிச்சாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா இப்ப பாதி பேர் தூங்கின்னு இருக்கிறோம் இல்லையா? அவ்வளவு ஆசாசமா அப்படியே தூங்குறோம். ஏன்னா நேத்தெல்லாம் உழைச்ச பாரு, என்னத்தை வாடுறேன், ஒரு உறுப்பு இல்ல, ஒரு குடும்பம் விருத்திக்கு வரல, 30 வருஷமா அதே நிலைமை. நேரம் கார் வாங்கின்னு வரணும், இந்த இடத்துல காரா நிக்கணும், அந்த விசுவாசம் இல்ல. நேரம் வீடு கட்டி இருக்கணும், இன்னும் வாடகை வீடு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஆசை காட்ட சொல்லுங்க. நீ அந்த அளவுக்கு ஆண்டவரை நீ சம்பாதிச்சுன்னா, சத்தியத்தை சம்பாதிச்சுன்னா ஆண்டவரை கொடுப்பார். நான் வெறும் பையனா இருந்தேன், 10 ரூபாய்க்கு லாட்டி அடிச்சேன், சத்தியத்தை சம்பாதித்தேன், உழைத்தேன். அதான் சொல்றாரு, சம்பளத்தை சம்பாதிக்க உழைக்கணும், சத்தியத்தை சம்பாதிக்க உழைக்கணும். அடுத்தது சீடத்துவத்தை சம்பாதிக்க உழைக்கணும். சீடத்துவம்னா என்ன? நான் ஆண்டவருக்கு என்று ஊழியம் பண்ணணும், ஆண்டவருக்கு என்று நானே அநேக காரியத்தை சொல்லணும் அடுத்தவங்களுக்கு, நான் ஒரு சீஷனாய் மாறணும்னு நான் பிரயாசப்பட்டேன், உழைத்ததுனால்தான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன், உட்கார்ந்துட்டு இல்லை. நான் இல்லைன்னா நானும் உட்காந்துன்னு உங்களை மாதிரி கேட்டிருப்போம் 30 வருஷமா. நீ உழைச்சி நான் எப்படியாவது இங்க நின்றுட்டு அடுத்தவனுக்கு ஆண்டவரை பற்றி போதிக்கிறவனாய் நான் உழைக்க, அதான் சீடத்துவம். அதை சம்பாதிக்கணும். அடுத்தது சிநேகிதர்களை சம்பாதிக்கணும். என்னத? ஆமா, இன்னைக்கு எத்தனை சிநேகிதர்கள், ஆத்துமா சிநேகிதர்னா ஆத்துமாக்களை சம்பாதி. நீ பரலோகத்துல நீ போகும்போது நீ சம்பாதித்த ஆத்துமாக்களை உன்னை வரவேற்கணும்ன்ற. அழிந்து போற நித்திய இந்த உலக பணத்தினால, காசுனால, பொருள்னால, உன்னுடைய திறமையினால, தாளத்தினால ஆத்துமாக்களை, சிநேகிதரை சம்பாதியுங்கள். இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ஆழமாய் பதிந்த ஒரு வார்த்தை. இன்னைக்கு சிநேகிதரை சம்பாதித்தமா, ஆத்துமாக்களை சம்பாதித்தமா? சொல்லுங்க பாப்போம். உன்னை பரலோகத்துல வரவேற்கிற 2 பேராவது அனுப்பிச்சு விட்டுக்கிறியா? ஆனா இந்த அண்ணன் மட்டும் எனக்கு இயேசு சொல்லணும்னா இந்த பரலோக கதி கிடைச்சிருக்காது, நான் நரகத்துக்கு போயிருப்பேன், வாங்கினேன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லி அவன் நம்மளை வரவேற்கணும். நமக்கு முன்னாடி போனவங்க. சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். அடுத்தது சான்றிதழ்களை நற்சாட்சியை சம்பாதிங்க. துர்ச்சாட்சியில் ஐயோ இவெல்லாம் கிறிஸ்தவனா, இந்த பொண்ணு இந்த மாதிரி இது வாயாடுது, கெட்ட வார்த்தை பேசுது, அது நற்சாட்சியா துர்ச்சாட்சியா? எப்பா இந்த பொண்ணுகிட்ட நான் சத்தியத்தை கத்துக்கிட்டேன், இந்த பிள்ளை இயேசுவனுடைய மறுவடிவம், அவ்வளோ பொறுமை, தாழ்மை, அன்பு, இதெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னு நற்சாட்சியை கற்றுக்கொள். நற்சாட்சியை சம்பாதிச்சு வச்சுக்கிறியா? இந்த கொர்நேலியை சம்பாதிச்சு வச்சான். அவன் ஜபம் பண்ணதுலையும் தான தர்மம் பண்ணதுலையும் நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான்னு வேற சொல்லுது அப்போ
அப்போஸ்தலர் 10. நமக்கு என்ன நற்சாட்சி இருக்குது? உன் தெருவில், உன் வீட்டில், உன் சொந்தக்காரங்க மத்தியில், உங்கள் அப்பா அம்மா மத்தியில். இது சர்ச்சுக்கு போய் புண்ணியமே இல்லைங்க. அந்த நற்சாட்சி இருக்குதா? என் பொண்ணு சர்ச்சுக்கு போனதுனால எவ்வளோ மாறிட்டாங்க. சொல்லுங்க, உன் நற்சாட்சியை பார்த்து அநேகர் வரணுங்க இயேசுகிட்ட. அதான் 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்ற, அந்தப்படி மனைவிகளே உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத உன் வீட்டுக்காரன் இருந்தானா உன்னுடைய நடக்கையை பார்த்து அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டுக்குள்ள வரணும்னு சொல்ற. நானும் செத்தாலும் என் வீட்டுக்காரன் என் நடக்கையை பார்த்து வரமாட்டான். ஏன்? நம்ம தான் அவனை திட்டுறோமே, அவனை எதிரியா பார்க்கறோமே. அதனால என்ன நீ என்ன கத்துக்கிட்ட? என்ன நீ சம்பாதிச்ச சத்தியத்தை? உன் ஆத்மா நரகத்துக்கு போக கூடாதுன்னு நீ சம்பாதிச்சுக்கிற நினைப்பு. ஆனா அடுத்தவங்களை ஆதாயப்படுத்தினியா? சாட்சி பெற்றியா? இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இதெல்லாம் நீ செஞ்சனா இதெல்லாம் பிரயாசம். இந்த அழிந்து போகாத சாப்பாட்டுக்காக பிரயாசப்படுறதுதான் இது. இந்த உழைப்பை உழைத்து பாரு. இந்த 5 காரியத்தை நான் டார்கெட் பண்ணி இதுக்காக நான் உழைக்க போறேன்னு உழைச்சு பாரு. இதுதாங்க அழியாத போஜனத்துக்காக நீ உழைக்கிறது. இந்த அழியாத போஜனத்துக்காக நீ உழைக்க உன்னை ஆண்டவர் அளவில்லாம ஆசீர்வதித்து எல்லாத்தையும் கூட கொடுப்பார். மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம்னா என்ன அர்த்தம்? A to Z. நான் அப்படிதான் நினைச்சேன். A to Z. ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு, துணிமணி, படுக்கிறதுக்கு இடம், பாய், தந்து எல்லாமே கூட கொடுப்பார். கூடன்னா என்ன அர்த்தம்? நீ எதிர்பார்க்கிறத விட அதிகமாக. நான் உண்மையிலே எனக்கு அதுதான் கொடுத்தேன். நீ காலையில ஒரு பாட்டு பாடணும் இல்ல? என்ன பாட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. யாருக்கா நினைப்பு இருக்கா? கூகுள் மீட்ல வந்தவங்க எனக்கு டக்குன்னு மறந்துச்சு. உடுக்க உடை தந்து இருக்க இருப்பிடம் முத்தின்னு ஒரு பிரிக்மான்ஸ் பாட்டு. இல்ல ஆனந்த கண்ணீர். நல்ல பாட்டு. ஓகே. அதனால இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார். எப்போ? யாரெல்லாம் குறைவுபட்டிருக்கிறோமோ அவங்களுக்கு கூட வேணுமா? இன்னும் குறைவுபடணுமா? வாயை திறந்து சொல்லுங்க, நான் இன்னும் கூட பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான் சொன்னேன் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது ஆண்டவர். என்ன சொன்னேன்? நான் ஓப்பனா பேசினேன் ஆண்டவர்கிட்ட. எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு பத்தாது அப்படின்னு. எப்போ கொடுப்ப அப்படின்னு கேட்டேன். நல்லா படி அப்படின்னாரு. படித்தேன். முதலாவதுன்னு உடனே நிறுத்தினார். முதலாவதுன்னா என்ன அர்த்தம்னார். முதலாவதுக்கு அர்த்தத்தை சொல்லி கொடுத்தார். முதலாவதுன்னா நான் ஃபர்ஸ்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாது ஆண்டவர், நான் இங்கிலீஷில் ஃபெயில் அப்படின்னு. சரி நானே சொல்கிறேன்னு காதில் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா என்ன? முதல் பட்சமாக, முதல் தரமாக, முதலிடத்தை எனக்கு கொடுக்குறையா, 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் கொடுக்குறியான்னு. நீ நானே எதை இடத்த கொடுக்குறோம்? ஓப்பனாக ஒத்துக்கணும். நீ உன் மனசாட்சியோட ஒத்துக்க. நான் 2வது இடத்த கொடுக்குறேன், 3வது இடத்த கொடுக்குறேன்னு நான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன். இன்னிலேருந்து நான் முதல் இடத்த கொடுக்குறேன் ஆண்டவரே. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த தீர்மானம் இன்னைய வரைக்கும் நான் மெயின்டைன் பண்றேன். அல்லேலூயா. ஆண்டுடைய கிருபையில, என் சொந்த பலத்துல இல்லை, ஆண்டுடைய கிருபையில ஒப்பு கொடுத்து அழுதேன். ஆண்டவரே, நான் இன்னை சாவர வரைக்கும் உனக்குன்னு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறவனாய் மாற்றுங்க. எனக்கு, என் சுயத்துக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேரனுக்கு அடுத்ததுதான் ப்ரிஃபரன்ஸ். முதல் ப்ரிஃபரன்ஸ் தேவனுடைய ஊழிய ராஜ்யம், அவருடைய நீதியை தேடும். இந்த 2 காரியத்துக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் நீ கொடுத்ததுனால்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய போஜனத்தையும் எனக்கு அள்ளித்தராரு, சரீர பிரகாரமான போஜனத்தையும் அள்ளித்தராரு.
இன்னைக்கு நான் எனக்கு சாப்பாடுக்கே பஞ்சம் இல்லைங்க. உண்மையிலே சொல்றேன், நான் ஆசைப்பட்டது எனக்கு கொடுப்பார். மகாபலிபுரத்தில் நான் போகும்போது அங்கே நைட்டில் பாஸ்டிங் ஆச்சே, என்ன செய்யறது, வீட்டில் இருந்தால் 2 பிரெட்டு கிடைக்கும், அங்கே போய் எப்படி நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உண்மையிலே மனசில் ஏங்கிட்டு போனேன். நான் எதையும் காசு கொடுத்தும் வாங்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம், பிரெட்டை தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. அங்கே போய் எஸ்வி கேம்பில் போய் பிரெட்டு கொடுக்குன்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். பார்த்தாக்க ஒரு தம்பி என்ன செஞ்சான், பிரெட்டு வாங்கிட்டு வந்து இருந்தாங்க பிரெட்டுன்னா. ஆஹா, நம்ம மனசில் நினச்சது கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவரு அங்கே கிரியை செஞ்சு ஒருத்தவங்க பிரெட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. எவ்வளோ அழகான ஆண்டவர் பாரு. அப்ப கேட்காமலே கொடுக்குறாரா இல்லையா? ஹலோ, இப்ப நீ செய்யறது என்ன செய்யணும்? நீ என்ன பிரயாசப்படணும்? முதலாவது அவரை வைக்க கற்றுக்கொள். முதலாவது அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கற்றுக்கோ. முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட கற்றுக்கொள். அதுதான் ஆவிக்குரிய சாப்பாட்டை நீ தேடுகிறாய் என்ற அர்த்தம். அழியாத போஜனத்தை தேட கற்றுக்கொள்வோம். அழியிற போஜனத்தை அவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழணும், வியாதி இல்லாம வாழணும். ஆமே, நல்லா வாழலாம். நீ ஒப்பு கொடு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் உழைக்கிறது கத்துக்கிட்டேன், எதுக்காக? செயல்பட கத்துக்கிட்டேன், எதுக்காக? உன்னுடைய சத்தியத்தை சம்பாதிக்க செயல்படணும். உன்னுடைய சம்பளத்தை, அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பளம்னா நம்ம பணத்தையே நினைக்கிறோம். பணம் மட்டும் சம்பளம் கிடையாது, கூலி. நீ உழைத்ததுக்கான கூலி தருவார். நீ பைபிளை 1 மணி நேரம் நீ படி, அதுக்குண்டான கூலி உனக்கு தருவார். அதான் சம்பளம். நீ பைபிளை ஒரு வார்த்தை எடுத்து 1 மணி நேரம் தியானம் பண்ண, அசைப்போடு, அதுக்குண்டான சம்பளம் தருவார். நீ ஒருத்தனுக்கு சத்தியத்தை சொல்ல, அதுக்குண்டான சம்பளம் தருவார். இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சு ஆண்டவர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமே, இன்னைக்கு நான் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு என்று செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரத்துக்கும் எனக்கு அவர் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறார். உண்மையிலே சொல்லுவார். அது எப்படி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் அது மாதிரி கொடுப்பார். நிச்சயமா நம்ம உழைக்க கற்றுக்கொள்வோம், சம்பாதிக்க கற்றுக்கொள்வோம். அடுத்தது சீடத்துவத்துக்கு கற்றுக்கொள்வோம். அதுக்கு சம்பாதிக்கும். நான் சீடத்துவத்தை நான் சம்பாதிக்க வேண்டும். நான்லாம் அது மாதிரி ஓடி ஓடி சம்பாதிச்சனால்தான், சீடத்துவத்தை சம்பாதிச்சனால்தான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். 10 பேருக்கு வழிகாட்டுற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். 10 பேருக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறேன். இதுதான் சீடத்துவம். இதை சம்பாதியுங்கள். நான் விசுவாசியா இருந்துட்டு விசுவாசியா செத்து போறேன்னு சொல்லி செத்து போவார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போ. எத்தனையோ வாட்டி உனக்கு கத்து கொடுத்தாச்சு. 10 ஆத்மாவை போய் சம்பாதி. அதுதான் சீடத்துவம். அடுத்தது சிநேகிதலை சம்பாதிக்க கற்றுக்கொள். ஆத்மாக்கள்கிட்ட போய் சம்பாதிக்க கற்றுக்கொள். வெறுங்கையனா போவார். நான் அந்த பாட்டு பாடினேன்னா என்னால அழுவேன். நான், ஆண்டவரே, வெறுங்கையா வந்து நிக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆத்மம் ஒன்றும் ரட்சிக்காமல் வெக்கத்தோட ஆண்டவா வெறும் கையனாக வந்து நிற்க லாகுமா அப்படின்னு அந்த பாடலை பாட பாட நான் தேம்பி தேம்பி அழுத காலங்கள் உண்டு. அந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. நான் 2 கை இருக்குது எனக்கு, அடுத்த வாரம் நான் 2 ஆத்துமாக்கள் இட்டு வந்து உன் ஆலயத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஆண்டவர்ன்னு அதுக்காக உழைத்தேன். வீடு வீடா போய் கூப்பிடுவேன். ஒரு நாளைக்கு 10 வீடாவது ஏறி இறங்கி சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உழைத்த உழைப்பு. அடுத்த வாரம் 2 ஆத்மாவோட போய் உட்கார வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட நன்றி கண்ணீர் விடுவேன். ஆண்டவரே, என்னை வெக்கப்படாம 2 ஆத்மா இட்டு வந்து விட்டுருக்கிறேன், நீ ஆசீர்வதிங்க, அவங்கள சந்திங்க. ஆத்துமாக்களை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது சான்றிதழ். அது ரொம்ப முக்கியம். நற்சாட்சி. கிறிஸ்துவ வாழ்க்கையில நற்சாட்சி ரொம்ப முக்கியம். அதை சம்பாதிச்சாதான் வாங்க முடியும், இல்லைன்னா கோட்டை விட்டுருவேன். இதுதான் ஆவிக்குரிய சாப்பாடு. இதுக்காக உழ, இதுக்காக பிரயாசப்படு, இதுக்காக செயல்படு, இதை அடையிறதுக்கு பிரயாசப்படு. அதுதான் ஆவிக்குரிய சாப்பாடு. நீனு அந்த சாப்பாடை சாப்பிடுவதற்கு உழைக்கிறாய் என்று. அப்ப பாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார் கூட.
நீ கேட்காதெல்லாம் கொடுப்பாரு, கேட்காதெல்லாம் கொடுப்பாரு. எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறார், உனக்கு கொடுப்பாரு, நான் நம்புறேன். அதனால ஒப்பு கொடுப்போம், செபிப்போம். ஆண்டவரே, நான் அழியாத சாப்பாட்டுக்காக இன்றையிலிருந்து நான் செயல்படுகிறோன்னா என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அதுக்காக செயல்படுங்கள், அதுக்காக பிரயாசப்படுங்கள், அதுக்காக தீர்மானம் எடுங்கள். பர்னபா சொன்னாரு, நீ தீர்மானம் எடுத்து ஆண்டவர்களை நிலைத்திரு. தீர்மானமே எடுக்காத வந்தோம் போனோம் அப்படியே விதிவந்தி செத்தோன்னு இருக்காத. ஒரு கிறிஸ்தவனா இருக்குன்னா ஒரு தீர்மானத்தோடு இரு. நான் உன்னை நிரூபிக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்துல என் மனைவிக்கு ஒண்ணு நிரூபிக்கணும், என் உற்றார் உறவினருக்கு ஒண்ணு நிரூபிக்கணும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவனை என்னை மாற்றுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் அப்படியாக செயல்படணும், உன் வேதத்தை நான் அதிகமாய் கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை சம்பாதிக்க நான் உழைக்கணும்னு சொல்லி அந்த நேரத்தையும் காலத்தையும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீ செலவிடு. அப்புறம் பாருவோம் வாழ்க்கை மாறுதாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க. ஒப்பு கொடுப்போமா, செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள்ல இந்த அழிந்து போற சாப்பாட்டுக்காக நாங்க எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது ஆண்டவரே, அது அழிந்து போற போஜனம் தான். அது நிலை நிற்கிற போஜனம் அல்ல. அழியாத போஜனமாகிய இந்த ஆவிக்குரிய ஆண்டவரே போஜனத்துக்காக நான் பிரயாசப்படுகிறவனாய் என்னில் ஆண்டவரே ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி நான் வாழ ஒப்பு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறீங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவரே, நான் சத்தியத்தை சம்பாதிக்கிறவனாய், ஆண்டவரே சகலத்தையும் சம்பாதிக்கிறவனாய், இந்த 5 காரியத்தை சம்பாதிக்கிறவனாய், அழியாத போஜனத்துக்காகவே நான் வாழ்கிறவனாய், செயல்படுகிறவனாய், இன்றைக்கு என்னையும் எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் எங்களுடைய ஆண்டவரே திருச்சபை மக்களையும் இதை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவி எடுத்து போட்டு நாங்கள் உமக்கென்று உழைக்கிறவளாய், உமக்கென்று கொடுக்கிறவளாய், உமக்கென்று சம்பாதிக்கிறவளாய் என்னை எங்களையும் மாற்றுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென்.